நம்மக்கிட்ட வந்தால் பொறுமை முக்கியம். ஏன்னா உங்கள் பொறுமை தான் வந்து உங்களோட பணத்தை சேமிப்பு பண்ண முடியும். அவதிக்கு நான் பிறந்தாலோ இல்லை நீங்கள் பிறந்தாலோ நம்ம நல்லதாக அமைஞ்சிருச்சுன்னா அது பரவாயில்ல, தப்பாக இருந்தால் உங்களுக்கு தான் முதல் லாஸ். அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, நல்லதாக எடுத்து தரேன், அவசரம் இல்லை. பொறுத்தவரை ஏதோ ஒரு கம்பெனி ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் நம்ம மாடு மாற்றி கொடுக்கலாம். சுழியில எப்படிங்கண்ணா பார்த்து எடுத்து நம்ம கொடுக்கலாம்? எப்பயுமே மாடு எனக்கு சுழி மேலே நம்பிக்கை கிடையாது. மாட்டுக்கு தெரியாது, மாடு சோர்ந்த வேறு இருக்கும், அது காய்ச்சல் இருக்கும். மாடு தண்ணி குடிக்கல, தீனி திங்கல, சோர்ந்த வேறு இருக்கும்பாங்க. அது காய்ச்சல் தான்ங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. செட்டுக்குள்ளயா இல்லை மேய்ச்சலுக்கா? மேய்ச்சல் தான், நம்ம செட்டில் கிடையாது. அதுக்கு தான் ஏதோ காட்டு வழி மாதிரி ரப்படிக்கிட்டாங்க. சொல்லுங்க, கறந்து கூட 75 வியாபாரி அப்போ வாய்ப்பு இல்லை. வணக்கங்கண்ணா. வணக்கம். இன்னைக்கு வேலைக்கிழமை கருங்கல்பாளைய சந்தையில் இருக்கோம். ஆமாங்க. இப்போ எப்படிங்கண்ணா இன்னைக்கு நிலவரம்? இன்னைக்கு நம்ம வாரம் வியாழக்கிழமையான ஈரோடு மாவட்டத்தில் கருங்கல்பாளையம் சந்தையில் மாடு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். இந்த வாரம் நிறைய மாடு எடுத்து கொடுத்துருக்குறோம். எல்லாமே இளங்கன்று மாடு, அளவு பட்ஜெட் மாடு, பெருமாடு எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம ஒவ்வொரு மாடுகளாக தனித்தனியாக இன்றைக்கி நேரம் கிடச்சதுனால நம்ம தனித்தனியாக எடுத்து அதை மாட்டோட டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருந்தோம். அப்புறம் இன்றைக்கி எல்லா மாடுகளும் வெளியே இப்போ வண்டி ஏற்றுறதுக்கு பணம் பட்டுவாடா ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வாரம் மாடு தேவைங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்தால் பொறுமை முக்கியம். ஏன்னா உங்கள் பொறுமை தான் வந்து உங்களோட பணத்தை சேமிப்பு பண்ண முடியும். அவதிக்கு நான் பிறந்தாலோ இல்லை நீங்கள் பிறந்தாலோ நம்ம நல்லதாக அமைஞ்சிருச்சுன்னா அது பரவாயில்ல, தப்பாக இருந்தால் உங்களுக்கு தான் முதல் லாஸ். அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, நல்லதாக எடுத்து தரேன், அவசரம் இல்லை. எனக்கு என்ன எடுத்து கொடுத்தா வருமானம், எடுக்கலைன்னா வருமானம் இல்லை. ஆனால் நீங்கள் அவதிக்கு எடுத்துகிட்டு போனீங்களா, சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் லாஸ். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தவறும் பட்சத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஏதோ ஒன்று. இப்போ நம்ம மாடு வாங்கி கொடுத்ததில்ல ஏதோ ஒரு கம்பெனி ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் நம்ம மாடு மாற்றி கொடுக்கலாம். மற்றபடி எல்லாமே பண்ணி தரோம்னா முடியாது. அதனால் நம்ம அப்படி தான் இந்த வரைக்கும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம நல்ல மாடை எடுத்து தரோம். வாரமாக 5 வருஷமாக நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சந்தையில் பொறுத்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் பிள்ளையார் சொல்லி போட்டதே நம்ம தான். இருந்தாலும் கடவுள் பண்ணிட்டு நம்ம இன்ன வரைக்கும் நல்ல பேரோடு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இன்னைக்கு எந்த ஊருக்குள்ள எடுத்து கொடுத்துருக்குங்கண்ணா? இன்றைக்கி தருமபுரி, விழுப்புரத்துலேருந்து 2 கஸ்டமரு, விழுப்புரம், அப்புறம் மேல்மரு மலையனூர், அப்புறம் இந்த பக்கம் துறையூர், அப்புறம் இங்கே ஈரோடு மாவட்டம். அடுத்தது வந்து இன்னும் 2-3 ஊரெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கு. நிறைய மனப்பாடம் வரல, எடுத்து கொடுத்துருக்குறோம். சுழியில எப்படிங்கண்ணா பார்த்து எடுத்து கொடுக்கலாம்? நம்ம எப்பயுமே மாடு எனக்கு சுழி மேலே நம்பிக்கை கிடையாது. அதனால் வரவங்களையும் நம்ம சுழி பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நல்ல பொருளாக இருந்தால் நம்ம எடுப்போம். ஆனால் மேக்ஸிமம் நல்ல பொருளுக்குன்னு பார்க்கும்போது தான் சுழி கரெக்டாக உழுவுது. அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுழி சுத்தத்தோடு தான் எடுத்து கொடுத்துருவோம். இப்போ நான் சாமி கும்பிட மாட்டேன்னு இருக்கவங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட நம்பிக்கை. அதனால் வந்து நம்ம சுழி சுத்தத்தில் எடுத்து கொடுத்துருவோம். இப்போ மாத்திரை ஒன்று போட்டிங்க எல்லா மாடுக்கும், எதுக்குங்கண்ணா அது? நம்ம பேக்கில் எப்பயுமே காய்ச்சல் மாத்திரை, மெலினா மேக்ஸ் மாத்திரை வச்சுருப்போம். எப்பயுமே ஒரு 4 வருஷமாகவே நம்ம பேக்கில் இருக்கும். நம்ம மாடு வாங்கியிருப்போம், அப்படி இளங்கன்று மாடு வாங்குகிறோம், இல்லை ஒரு சென மாடு வாங்குகிறோம், கொஞ்சம் பெருமாடாக வாங்கினோம்னா அது மாடு என்ன பண்ணுன்னா அந்த வெயிலுக்கு இங்கே வந்து அசதிக்கு, இங்கே வெயிலில் நம்ம கட்டியிருப்போம், அதுக்கு படுக்கிறதுக்கு வசதி இல்லாதனா கொஞ்சம் தடுமாறிட்டு நிற்கும். அதுலேயே அந்த உடம்பு அசதிக்கே காய்ச்சல் வரும். அது அங்கே போய் நம்ம கஸ்டமர் இடத்துக்கு போனால் விஷயம் தெரிஞ்ச கஸ்டமரு மாத்திரை போடுவாங்க, இல்லை மாடு சோர்ந்தவே இருந்தால் காய்ச்சல் மாத்திரை போடுவாங்க. ஏன்னா வண்டியில் ட்ராவலிங் பண்ணுறதுக்கே மாடு உடம்பு அசதி நமக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் வரும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் இறங்கினோன்னா மாட்டுக்கு தெரியாது, மாடு சோர்ந்த வேறு இருக்கும், அது காய்ச்சல் இருக்கும். மாடு தண்ணி குடிக்கல, தீனி திங்கல, சோர்ந்த வேறு இருக்கும்பாங்க. அது காய்ச்சல் தான்ங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. அது அப்படியே லூஸில் விட்டோம்னா 100 டிகிரி 100 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா மாட்டுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து காய்ச்சல் மாத்திரை எப்பயுமே ரெடி கண்டிஷனில் வச்சுருப்போம். நம்ம மைண்டில் நினப்பு இருக்குமா, டக்குன்னு மாடு இப்போ இளங்கன் மாடு கொஞ்சம் மாடு கொஞ்சம் வாடலாக இருக்குதுன்னா டக்குன்னு நம்ம காய்ச்சல் மாத்திரையை போட்டு கொடுத்துருவோம். சில பேர்த்துக்கு நினப்பு இருக்குமா, போய் நீங்கள் வீட்டில் போய் காய்ச்சல் மாத்திரை மாடுக்கு கொண்டு கொடுத்துருங்க, போகாமலே மாத்திரை வாங்கிட்டு போயிருங்க, இல்லை மாட்டுக்கு மாத்திரை கொடுத்துருங்க நம்ம சொல்லிடுவோம். அதாட்டு பண்ணிக்குவாங்க. ஏன்னா சில மாடு வண்டியில் போகாமல உடம்பு அசதிக்கு எல்லாம் சில மாடு தண்ணி குடிக்காது, அது காய்ச்சல், உடம்பு அசதிக்கு காய்ச்சல் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, ஈரோடு மாடு தண்ணி குடிக்க முடியாது, தீனி குடிக்கும். ஆனால் அதோட ஒருத்தரம் என்ன தெரிஞ்சுக்காது. ஈரோட்டில் எந்த மாடு இருக்குது, சந்தை தான் ஈரோடு, எல்லா ஒரு மாடு வரும். அதனால் வந்து நம்ம அந்த மாட்டுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு பார்த்து ரெடி பண்ணிக்கிறது நல்லது. நம்மக்கிட்ட வந்தால் பொறுமை முக்கியம். ஏன்னா உங்கள் பொறுமை தான் வந்து உங்களோட பணத்தை சேமிப்பு பண்ண முடியும். அவதிக்கு நான் பிறந்தாலோ இல்லை நீங்கள் பிறந்தாலோ
நம்ம நல்லதாக அமைஞ்சிருச்சுன்னா அது பரவாயில்ல, தப்பாக இருந்தால் உங்களுக்கு தான் முதல் லாஸ். அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, நல்லதாக எடுத்து தரேன், அவசரம் இல்லை. எதுங்க? இது 6 பல்லு, இது 4 பல்லு. ஏன்னா இது எவ்வளோ சொன்னிச்சே? எங்க அவரு 87 ரூபா சொல்றாரு, 7 ரூபா சொல்றாரு. கேட்கலாம், பிடிக்குதான்னு தெரியாம நாம எப்படி கொடுக்குற வேலைன்னு கேட்க முடியும். புதுவை இந்த மாதிரி வைக்கும். அண்ணா இது வெளியே வாங்கி ஓட்டு. மாடி சொரம் ஏறு மாடு வாங்கிட வர இன்னொரு வாரம் ஆகும். தண்டு பல்ல வணக்கம், ஈரோடு மணிகண்டன் உங்கள் வாடிக்கையாளர். உங்களை ஹலோ நல்ல கருத்து கணக்காத்தான் சொல்றாரு, பேசிக்கலாம். நல்ல மாடு நல்ல மாடுதான். இது ஒரு வாரத்துல போட்டுருந்தாங்க, தண்டு உடஞ்சிருச்சு. ஒரு வாரத்துக்குள்ள தாராளமா போட்டுரும். அடுத்த வாரத்துக்குள்ள கண்ணு போட்டுக்கும். நல்ல மாடுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மாடு நல்லா இருக்குது, விலை கம்மியா இருக்குது. சோலி டபுள்னா சோலி டபுள் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நம்பி வாங்கிட்டு அது இல்லைன்னா வாங்கிடலாம். அது வாங்கிட்டு ஏற்கனவே பிரச்சனை. செட்டுக்குள்ளையா இல்ல மேய்ச்சலுக்கா? மேய்ச்சல் தானே, செட்டுல கிடையாது. அதுக்கு தான் இதெல்லாம் காட்டு வழி மாதிரி ரப்படிக்கிட்டாங்க. காட்டுக்கு கட்டுறது செட்டெல்லாம் கிடையாது. அந்த பய அடிபட்டு ஊட்டாடுறானா, அதனால செலவுக்கு ஆகும்னு வாங்குறதா 17 வருஷம் ஆகி போச்சு. தலையில் மெட்டு வச்சிருக்கிறேன். ஒரு கை வலினா கால் கொஞ்சம் இழுத்துனாங்கிட்டே ஒரு கை பல்லு நல்ல வேலையை மட்டும் கணக்கா சொல்லணும். மற்றவங்களுக்கு சொன்னா 90 ரூபா சொன்னேன், மற்றவங்களுக்கு சொல்றத உங்களுக்கு 2-3 கம்மியாக தான் சொல்லுவேன், எச்சா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதில்லை. ஆளி முறை கேசம் 75 கேசம் சொல்லணும். மாடு வர சொல்லுதான். 83,000 சொன்னாங்க, 85 ரூபா ஃபைனல் முடிச்சு சொல்லிட்டேன். 83,000 சொன்னாங்க. அது எவ்வளோ சொன்னீங்க? இதானா? அது 80 ரூபா சொன்னேன். அது இப்பயே கடை 15 வருதுண்ணா. ஒரே சில இருக்கு, 15 வருது. 75 கிலோ ஒரு வியாபாரம் பண்ணலாம். மாடு நோட்டம் இல்லைண்ணா. மாடு நோட்டம் இல்லாமல நைட்டு 10 மணி தண்ணி அடி வந்த மாடு உங்களுக்கு தெரியாது இல்லை. நைட்டு 10 மணி தண்ணி அடியாச்சு இருந்த மாதிரி கடன் இருக்குது. தண்ணி வச்சு எடுத்து பார்த்தோம்னா மாடு நோட்டமே உங்களுக்கு தெரியாது. நோட்டம் இல்லை, உங்களுக்கு நான் வந்து சொல்றது இல்லை. நல்லா கொடுங்க பையனுக்காக நல்லா கணக்காக கொண்டு போங்க. பருவத்துல கண்டு விடும் கறக்கிட்ட முன்ன ஏதோ ஒன்று நல்லபடியா கறந்தா ஓகே. சொல்லுங்க. கறந்து விடும். 75 ஒரு 3,000 கேட்கறாங்க வியாபாரி. அப்போ வாய்ப்பு இல்லை. இந்த விலைக்குன்னா ஏதோ சொன்னீங்களா பிடிக்கலாம். மேல வேண்டாண்ணா, ரவுண்டா கொடுத்துட்டா. சரி அப்போ நமக்கு எப்படின்னா
வச்சிருப்போம். வணக்கம் ஈரோடு மணிகண்டன் உங்கள் வாடிக்கையாளர் உங்களை உடன் அழைக்கிறார்கள். பட்ஜெட் டாப்பாக தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு 10 நாள் 5 நாள் ஆகும். 20 லிட்டருக்கு மேல வரும். திட்டினதுக்கு இப்ப இதுக்கு இவ்வளவு கரைக்கி ஆகி இப்ப விளையாட்டு போல இது ஒரு மாடு கண்ணு குட்டி பாத்துட்டு இப்ப எல்லாம் வேலை கேக்குறாங்க. நமக்கெல்லாம் அப்பா நீங்க இத்தனை எல்லாம் 15 லிட்டருக்கெல்லாம் வச்சுக்கணும். எங்க என்ற பக்கத்துக்கு 5 கறக்கு உங்க பக்கத்துக்கு 12 கறந்தா போதும். நல்லா வச்சா மாடு கொஞ்சம் ரத்தம் முடிச்சுதான் சேர்த்துதான் கறக்கும். ஏன்னா ஏன் போய் சொல்லிட்டு நாளைக்கு உனக்கு கேட்கக்கூடாது எனக்கு கேட்கக்கூடாது. 12 கறக்குல கம்மி இல்ல கேட்கலாம் எல்லாம் தான் கேட்பா. விலை கம்மியா கிடைச்சா எல்லாம் தான் 4 பொருள் கேட்கத்தான் வருவாங்க. இப்ப கேட்காமையா நம்பி கவத்தை கூட நம்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீ என்ன விஷயத்துல புடிச்சிட்டு போய் கட்டிடுவேன். 2வது முடிச்சுட்டு இருக்கீங்களா காம்பா இந்த டிரைவர்களை ஓனர் வித் டிரைவர் திருப்பாக்கிறதுக்கு மாட்டு புடிச்சிட்டு வருது. இதுகளுக்கு முதல்ல நம்ப கூடாது. மாட்டுக்காரங்க கூட நம்பிக்கலாம் சொல்லி. இது வேற 55 ரூபா ஒரே நாளையாட்டி ஒரு கட்டாச்சோறு கண்ணு போமா ஊசியா போடல மாட்டேங்குது. ரொம்ப இப்படி கொஞ்சம் ஆழமா நல்லா இருந்திருக்கு. அது ஒரு வருஷமா இருக்குது. வேணாண்ணா மேல 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 இங்க லைட்டா திறக்கலையா அப்படிதான் சொல்லுவேண்ணா. ஊட்டிடுற மணியன்னா தப்புன்னு சொல்ல மாட்டேன்னு. சரி ஓகே.